Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா Vlookup ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மல்டிபிள் ஷீட்ஸ்ல இருந்து நமக்கு தேவையான குறிப்பிட்ட டேட்டாஸை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all நம்மக்கிட்ட மல்டிபிள் ஷீட்டில் எம்ப்ளாயீஸோட சேல்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஈஸ்ட் ரீஜனில் எந்தெந்த எம்ப்ளாயி எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி வெஸ்ட் ரீஜன் சவுத் ரீஜன் தனித்தனி ஷீட் இருக்குது. ஸோ இந்த 3 ஷீட்லேருந்து நமக்கு தேவையான குறிப்பிட்ட எம்ப்ளாயீஸோட டோட்டல் சேல்ஸ் என்னங்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு நம்ம Vlookup ஃபங்க்ஷன் மட்டும் கிடையாது, இஃப் எரர் ஃபங்க்ஷனோட Vlookup ஃபங்க்ஷனை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு Vlookup. ஸோ நார்மலாக Vlookup ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா லுக்கப் வேல்யூ அண்ட் செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா டேபிள் அரே, தேர்ட் ஆர்குமெண்ட் காலம் இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் கடைசியாக இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா ரேஞ்ச் லுக்கப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா லுக்கப் வேல்யூ. ஸோ எதை தேடுறோம், எம்ப்ளாயி நேமை பேஸ் பண்ணி தான் தேடுறோம். ஸோ எம்ப்ளாயி நேம் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் செகண்ட் ஆர்குமெண்ட் என்னது, டேபிள் அரே. ஸோ எங்கேருந்து தேடுறோம்னா ஈஸ்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா செட்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், சர்ச் பண்ணுறோம். ஸோ டேட்டாவை செலக்ட் பண்ண கையோட F4 கொடுத்து ஆஸ் அ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக நம்ம லாக் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ இந்த டேட்டா செட்டில் நமக்கு தேவையானது ஒரு எம்ப்ளாயோட டோட்டல் சேல்ஸ் என்னங்கிறது தான். ஸோ அப்போ இந்த டேட்டா செட்டில் நமக்கு டோட்டல் சேல்ஸுங்கிற அந்த டேட்டா ரேஞ்ச் எந்த காலமில் இருக்குன்னா 4th காலமில் இருக்குது. ஸோ ABCD 1 2 3 4 4th காலமில் இருக்குது. ஸோ அப்போ 4 அப்படிங்கிறத கொடுத்துட்டு அண்ட் கமா கொடுத்து ரேஞ்ச் லுக்கப்பில் நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஜஸ்ட் நம்ம எக்ஸாக்ட் மேட்ச்சில் டேப் கொடுத்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்தோம்னா நமக்கு தேவையான அந்த டோட்டல் சேல்ஸ் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்தாச்சு. பட் இப்போது ஃபில் ஹேண்டில் டபுள் கிளிக் பண்ணி ஃபில் பண்ணும்போது கவனிச்சிங்கன்னா ஒரு சில எம்ப்ளாயீஸ்க்கான அந்த டோட்டல் சேல்ஸ் பார்த்திங்கன்னா டேட்டாஸ் வரவே இல்லை. அதுக்கான காரணம் என்னென்னா ஈஸ்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய டேட்டாஸை மட்டும்தான் நம்ம லுக்கப் பண்ணாமே தவிர வெஸ்ட் ரீஜனையோ இல்லை சவுத் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் எதையுமே நம்ம என்ன பண்ணல, லுக்கப் பண்ணவே இல்லை. ஸோ இதுக்கு தான் இஃப் எரர் ஃபங்க்ஷனோட Vlookup ஃபங்க்ஷனை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நேம் ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸ்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இது ஈஸ்ட் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஒருவேளை அண்டர்ஸ்கோர் கொடுத்து சேல்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். பிகாஸ் நீங்கள் 2 வேர்ட் டைப் பண்ணும்போது ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் பட் நமக்கு இப்போதைக்கு ஈஸ்ட் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா போதுமானது தான். ஜஸ்ட் வெஸ்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நேம் ரேஞ்ச் வந்து வெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருவோம். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா சவுத். ஸோ இப்படி நேம் ரேஞ்ச் கொடுத்துட்டோம்னா நம்ம உட்காந்து இந்த டேட்டா ரேஞ்சை ஒரு வாட்டி செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. டேரெக்டாக இந்த நேம் ரேஞ்சையே நாம் ரெஃபரன்ஸாக என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய ரிசல்ட்டை எரேஸ் பண்ணிவிட்டு இப்போது ஈக்குவல் டு இஃப் எரர் ஃபங்க்ஷன். ஸோ இஃப் எரர் ஃபங்க்ஷனில் நமக்கு 2 ஆர்குமெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வேல்யூ அண்ட் செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா வேல்யூ இஃப் எரர். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ ஆர்குமெண்ட்டில் தான் நம்ம Vlookup ஃபங்க்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ Vlookup. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் லுக்கப் வேல்யூ ஆஸ் யூஷுவல் எம்ப்ளாயி நேம் தான் நமக்கு லுக்கப் வேல்யூ. அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா டேபிள் அரே. ஸோ முன்னாடி ஈஸ்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் போய் என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணோம். பட் இப்போ பார்த்தோம்னா ஈஸ்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே ஆஸ் அ நேம் ரேஞ்சாக நமக்கு இருக்கிறதுனால அங்கே டேட்டாவை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஈஸ்ட்னு நம்ம கொடுத்தாலே போதும். ஜஸ்ட் நம்ம டேப் கொடுத்து அதை ஆஸ் அ ரெஃபரன்ஸாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் காலம் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ எல்லா ஷீட்லேயும் பார்த்தோம்னா நமக்கு தேவையான டோட்டல் சேல்ஸ் 4th காலமில் தான் இருக்குது. ஸோ 4 அப்படிங்கிறதே காலம் இண்டெக்ஸ் நம்பராக கொடுத்துட்டு அண்ட் கமா கொடுத்து ரேஞ்ச் லுக்கப் ஆஸ் யூஷுவல் எக்ஸாக்ட் மேட்சை நம்ம என்ன பண்ணலாம், டேப் கொடுத்து அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போது ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா கமா கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது, வேல்யூ இஃப் எரர். ஒருவேளை எரர் வந்துச்சுன்னா என்ன வேல்யூ அங்கே காமிக்கணுங்கிறத இங்கே நம்ம என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணலாம். பிகாஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள் அப்படிங்கிற எரர் வந்துச்சு இல்லையா, அதுக்கு பதிலாக டேட்டா நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை கூட நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டெக்ஸ்ட் தேவையில்லை, இன்னொரு Vlookup ஃபங்க்ஷன் தான் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ ஏற்கனவே ஈஸ்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம லுக்கப் பண்ணியாச்சு. பட் இந்த வாட்டி பார்த்தோம்னா வெஸ்ட் ரீஜன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது லுக்கப் வேல்யூ, சேம் எம்ப்ளாயி நேம் தான் நம்ம லுக்கப் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி டேபிள் அரே. ஸோ இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணலாம்னா வெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ வெஸ்ட் இந்த நேம் ரேஞ்ச் இருக்கு இல்லையா,
டேப் கொடுத்து அதையும் ஆஸ் அ ரெஃபரன்ஸாக இன்சர்ட் பண்ணிவிட்டு காலம் இண்டெக்ஸ் நம்பர் ஆஸ் யூஷுவல் 4 அண்ட் அதே மாதிரி ரேஞ்ச் லுக்கப் எக்ஸாக்ட் மேட்ச் தான். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் அண்ட் கடைசியாக இஃப் எரரோட ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்துடலாம். ஸோ இப்போ ஃபில் பண்ணும்போது பார்த்தோம்னா முன்னை விட இப்போ நமக்கு இன்னும் அதிகமாக ரிசல்ட் உண்டு. பட் இன்னும் 2 வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கல. அதுக்கான காரணம் அது சவுத் ரீஜனில் இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே நம்ம டைப் பண்ண ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இஃப் எரர், அதுக்கப்புறம் Vlookup அண்ட் மறுபடியும் என்ன பண்ணுறோம், Vlookup கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இந்த மொத்த ஃபங்க்ஷனையும் எதுக்குள்ளே அப்படியே ரேப் பண்ண போகிறோம்னா இன்னொரு இஃப் எரர் ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஸோ இஃப் எரர் ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வேல்யூ, அந்த வேல்யூ ஆர்குமெண்ட்டில் தான் இஃப் எரர் இதெல்லாமே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம்னா கடைசியாக நம்ம கமா கொடுக்கும்போது என்ன இருக்குது, வேல்யூ இஃப் எரர் வருது இல்லையா? ஸோ இதில் நம்ம இன்னொரு Vlookup ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். இது ரொம்ப குழம்புற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏற்கனவே டைப் பண்ண இந்த இஃப் எரரை Ctrl+X கொடுத்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னொரு இஃப் எரர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த வேல்யூ ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, அதில் Ctrl+V கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கமா கொடுத்து இப்போ வேல்யூ இஃப் எரர் வருது இல்லையா, அதில் இன்னொரு Vlookup ஃபங்க்ஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் சேம் லுக்கப் வேல்யூ அண்ட் அதே மாதிரி பார்த்தோம்னா டேபிள் அரேக்கு இந்த வாட்டியானது சவுத் ரீஜன் இல்லையா? ஸோ அப்போது எஸ்ன்னு கொடுத்தாலே போதும், இல்லை SO சவுத் அந்த வந்துட்டு இல்லையா? ஸோ இதை நம்ம டேப் கொடுத்து என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி காலம் இண்டெக்ஸ் நம்பர் 4 ரேஞ்ச் லுக்கப் பார்த்தோம்னா எக்ஸாக்டான மேட்ச் அண்ட் ப்ராக்கெட்டை ஃபைனலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். என்டர் கொடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு எல்லா வேல்யூஸுமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இந்த ஈஸ்ட் வெஸ்ட் அப்படிங்கிற நேம் ரேஞ்செலாம் கொடுக்கல, நேம் ரேஞ்செலாம் நீங்கள் க்ரியேட் பண்ணலங்கிற பட்சத்தில் டைரெக்டாக வந்து தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா? அந்த ரேஞ்சை வந்து இப்படி டைரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா செலக்ட் பண்ணி முடிக்கும் போது F4 கொடுத்து ஆஸ் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேலையை செய்யுங்க. ஒருவேளை நீங்கள் லாக் பண்ணலங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ரிசல்ட் வராமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெஸ்ட் நேம் ரேஞ்ச் இருந்ததுன்னா வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். ஸோ இன்னுமே Vlookup ஃபங்க்ஷனை மல்டிபிள் க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது, இல்லை ஒர்க் புக் மல்டிபிள் ஒர்க் புக்ஸை பேஸ் பண்ணி எப்படி Vlookup யூஸ் பண்ணுறதுலாம் தெரியலங்கிற பட்சத்தில் அந்த வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.